ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கும் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் ஈவினிங் டீ போடுற டயத்தில் நல்லா சுட சுட இந்த ஆப்பத்தை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உள்ளே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது நல்லா வெளிப்பக்கம் சாப்பிட்றதுக்கு லைட்டாக ஒரு மொறுன்னு க்ரன்ச்சியாக இருக்கும். அதே சமயத்தில் உள்ள நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். ஒரு முறை இந்த ஆப்பத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஆப்பம் எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு சேர்க்குறா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மைதா மாவு சேர்க்கும் போது தான் அந்த கடைகளில் சாப்பிடக்கூடிய ஆப்பத்தோட டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் மாறுபடும், அவ்வளோதான். இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை எந்த பிராண்டட் ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதே போல் மைதா மாவை எந்த கப்பால் அளந்து சேர்க்குறோமோ அதே கப்பால் தான் மற்ற பொருட்களையுமே நம்ம இப்போ அளந்து சேர்த்துக்கணும். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்ததுக்கு நான் இப்போ அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். அதே கப்பால் திரும்பவும் ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காயை நல்லா தட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அதே போல் கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு எதுக்காக சேர்க்குறோன்னா, என்ன தான் நம்ம ஸ்வீட் சேர்த்தாலும் லைட்டாக உப்பு சேர்க்கும் போது இந்த டேஸ்ட்டை இன்னும் தூக்கி கொடுக்கும். அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு விஸ்கு வச்சோ இல்லை கரண்டி வச்சோ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்போ இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கணும். நான் மாவை எந்த கப்பால் அளந்து சேர்த்தேனோ அதே கப்பால் தான் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி அளந்து சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் உள்ள ஒரு கிண்ணமோ இல்லை டம்ளரோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரை கப் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்தா போதும், கூடலாம் சேர்க்க தேவையில்லை. ஆனால் நமக்கு பால் மட்டும் சேர்த்து கலந்து விடுறதுக்கு பத்தாது. அதனால் நம்ம திரும்பவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் கலந்து விட்டுக்கணும். நார்மலாக பச்சை தண்ணி சேர்த்து தான் நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம். தேவையான அளவு, அதாவது இந்த மாவு நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாவு கட்டி இல்லாமல் நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு முழுசாலாம் ரொம்ப அதிகமாகலாம் தண்ணி சேர்க்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா மாவு கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டோம்னா கலந்து விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மாவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு கட்டி இல்லாமல் கலந்து விடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு இந்த மாவு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக இந்த அளவுக்கு கலந்து எடுத்து வச்சாச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ ஆப்பம் செய்கிறதுக்கு நம்ம மாவை ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே இந்த மாவை ரெஸ்ட்டில் விட்டுறலாம். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ சரியாக ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவுமே இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு. நம்ம எவ்வளோ தான் இதில் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருந்தாலும் ரவையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரவை தண்ணியை ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணிடும். அதனால் இப்போ ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டு பார்த்தோன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ மாவு ஓரளவுக்கு கெட்டியாகி தான் வந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு ஆப்பம் செய்கிறதுக்கு இதோட மாவு பதம் சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் கரண்டியில் எடுத்துகிட்டு மாவு விட்டேன்னா இந்த மாதிரி ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் மாவோட பதமும் சரியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆப்பம் செய்கிறதுக்கு மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்து தான் ஆப்பம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு நல்லா இந்த எண்ணெயை கொஞ்சம் மீடியம் ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. அந்த குழிக்கரண்டியுமே பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் சூடான எண்ணெயில் வச்சு நல்லா இந்த கரண்டியையுமே சூடு பண்ணிடணும். அதாவது எண்ணெய் சூடாகும் போதே இந்த குழிக்கரண்டி முழுக்க எண்ணெயை வச்சு அப்படியே சூடு பண்ணணும்.
இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒவ்வொரு கரண்டி மாவாக எடுத்து இப்போ இந்த குழிக்கரண்டியில் அப்படியே டைரெக்டாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மெதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே இந்த குழிக்கரண்டியை அசைச்சு விட்டுக்குங்க. அதாவது இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாமே அசைச்சு விட்டிங்கன்னா நமக்கு சேர்த்துருக்க மாவு பார்த்திங்கன்னா இந்த குழிக்கரண்டிக்குள்ளேயே அழகாக உருண்டையாக நமக்கு சூப்பராக இந்த ஆப்பம் வந்து ரெடியாகி வந்துடும். நல்லா பார்க்குறதுக்கு பந்து போல் சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். அதுக்காக தான் இந்த குழிக்கரண்டியில் நம்ம செஞ்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்த உடனே இந்த மாதிரி நம்ம லைட்டாக அசைச்சிட்டு இருக்கும்போதே மெதுவாக இந்த கரண்டிலேருந்து அழகாக கலண்டு வந்துடும். அந்த பக்கம் லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்தோடனே அழகாக கலண்டு வந்துடும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஆப்பம் வந்து கரண்டியை விட்டு வரலைன்னா லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு, ரொம்பலாம் அழுத்தி இல்லை, லைட்டாக எடுத்து விட்டிங்கனாலே போதும், அழகாக உருண்டையாக இந்த மாதிரி நமக்கு கலண்டு வந்துடும். இப்போ திரும்பவும் இன்னொரு கரண்டி மாவை குழிக்கரண்டியில் எடுத்துட்டு திரும்பவும் மாவை வந்து அதே குழிக்கரண்டியிலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ முன்னாடி செஞ்ச அதே ஃபார்மேட் தான், லைட்டாக இந்த மாதிரி கரண்டி அசைச்சு விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா அந்த மாவெல்லாம் சேர்ந்து உருண்டை ஷேப்பில் சூப்பரான ஆப்பம் வந்து ரெடியாகி வந்துடும். முன்னாடி போட்ட அந்த ஆப்பமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்ல ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்துருச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு மெதுவாக அதையும் திருப்பி விட்டுக்கலாம். அடுத்து சேர்த்த இந்த அப்பமே பார்த்திங்கன்னா கரண்டியை விட்டு ஈஸியாக கொஞ்சம் நேரத்தில் கலண்டு வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா ஒரு லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் ஒரு பக்கம் வந்தோன்னா அதுவுமே கலந்து வந்துருச்சு பாருங்கள். இதே போல் தான் எல்லா ஆப்பத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஆப்பம் வந்து நல்ல உருண்டையாக பந்து போல் அழகாக வரணுங்கிறதுக்காக இந்த குழிக்கரண்டியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து பண்ணியிருக்கேன். அப்படி இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக எண்ணெயிலே சேர்த்து இந்த ஆப்பத்தை செய்கிறா இருந்தால் கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மற்ற பணியாரம்லாம் வெந்துட்டுருக்க இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்த அந்த பணியாரம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். அதனால ஒவ்வொன்றா வெந்து வந்த பிறகு நம்ம வெளியில் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கணும். இந்த ஆப்பமே பார்த்திங்கன்னா அடிப்பக்கத்தில் லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த குழிக்கரண்டிலேருந்து எவ்வளோ சூப்பராக இந்த ஆப்பம் தன்னால் கலண்டு வந்துருச்சுன்னு. மீதம் இருக்க மாவு எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா இப்போ இந்த கரண்டியில் நம்ம சேர்த்து இதே போல் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து பாருங்கள், டைரெக்டாக அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம். இது ஒரு பக்கம் நல்ல ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்தோடனே இந்த ஆப்பம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அதுவே எலும்பி மேலே வர ஆரம்பிச்சிரும். ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த குழிக்கரண்டியில் மாவை சேர்த்து ஆப்பம் செய்ய தெரியலைன்னா நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாகவே எண்ணெயில் மாவை சேர்த்து கூட ஆப்பம் செஞ்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்னென்னா நமக்கு வந்து இந்த கரண்டியில் செய்கிறது நல்ல புஸ்புஸ்ன்னு எலும்பி நல்ல பந்து போல் வட்டமாக ஒரே மாதிரி உருண்டையாக இருக்கும். இது வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே எண்ணெயில் சேர்க்கிறதுனால ஷேப் மட்டும் கொஞ்சம் மாறுதலாக வரும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் ஒன்று தான். பாருங்கள், குழிக்கரண்டியில் சேர்க்காமல் டைரெக்டாக எண்ணெயில் சேர்த்த இந்த 2 ஆப்பத்தை உங்களுக்கு நான் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வெளியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட இந்த ஆப்பம் வந்து எண்ணெய் குடிக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.